வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாகியிருக்கிற நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பரம்பரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதிமுக நினைச்சுக்கிட்டு திமுக கிட்ட அமலாக்கத்துறையை வச்சு வாலாட்டினா திமுக காரங்க பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு முழுக்க நடந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள்ல பாஜகவை திமுக நிர்வாகிகள் சரமாரியா விமர்சிச்சிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் நடந்த உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அப்போ மழை வெள்ளத்துல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டப்போ ஒன்றிய அரசு ஒத்த பைசா கூட கொடுக்கலன்னு குற்றம் சாட்டினாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகன்னு நினைச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் வச்சு மிரட்டி பார்க்காதீங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது, எவ்வளவு பெரிய பாதிப்பு. அடுத்த வாரமே தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டங்கள்ல மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய வெள்ளம். நானு அமைச்சர்கள்லாம் 10 நாள், கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் அங்க தங்கி இருந்தோம். மக்கள் பணியில் ஈடுபட்டோம். தலைவர் அறிவிச்சாரு, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கல. நிதியமைச்சர் அமைச்சாங்க, அனுப்பிச்சு வச்சு பார்த்தா அவனும் சுத்தி பார்த்துட்டு போனாங்க. ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னு தலைவர் வந்து கேட்டாரு, ஒன்றிய அரசு கிட்ட நிதி கொடுங்க, இவ்வளவு பெரிய இழப்பீடு நான் கொடுத்திருக்கிறேன், 30,000 கோடி ரூபாய் தேவைப்படுது, இழப்பு ஏற்பட்டிருக்கு, கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். நிதியமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசு அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டதுல ஏதாவது தவறு இருக்கா? நம்ம கட்டின வரி பணத்தை தான் நான் கேட்டேன். அந்த அம்மா அடுத்த நாள் டெல்லியில மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. உதயநிதி இப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதை இல்லாம பேசுறாரு அப்படி. உடனே நான் அடுத்த நாள் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா, நான் மரியாதை குறைவா பேசல, மாண்புமிகு மதிப்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு காசை நான் கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன்னு சொன்னேன். நம்மளை என்னென்னமோ முறையில மிரட்டி பாக்குறாங்க, இடி, சிபிஐ, ஐடி ரைட், இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய ஆள் நம்மள திமுக பயப்படுவானா? அதிமுக நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அவங்களுடைய வாழை ஆட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழை நாங்க ஒட்ட நறுக்குவோம். தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி கொடுக்கறது எல்லாம் வாக்குறுதி கிடையாது, அவர் சுடுற வடதான்னு உதயநிதி ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. ரமணா படத்துல செத்துப்போன பிணத்துக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி செத்துப்போன 88,000 பேருக்கு ஒன்றிய அரசு மருத்துவ காப்பீடு கொடுத்திருக்குன்னு அவரு புகார் சொன்னாரு. இந்த இதே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த நம்முடைய ஒன்றிய பிரதமர் 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை இங்க வந்து உங்களுக்கு கொடுத்தார். குறிப்பா ராமநாதபுரத்துக்கு வந்த போது ஏராளமான வாக்குறுதிகள். அவர் சொல்றதெல்லாம் வாக்குறுதி கிடையாது, எல்லாமே வடை, சுடுற வடை. ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம். சில வருடங்களுக்கு முன்பு ரமணான ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கூட்டு போயிருப்பாங்க. உள்ள இறந்து போனவரை அடைச்சு வச்சு மருத்துவர்கள் வெளில வந்து போய் சொல்லுவாங்க, உயிரோடு இருக்காரு, போய் மருந்து வாங்கிட்டு வாங்க, ஆபரேஷன் செய்யணும், போய் காசு கட்டுங்க அப்படின்னு. நம்ம திரையில பார்த்தத நிஜத்துல செஞ்சு காட்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. 85,000 பேர், 88,000 பேருக்கு இறந்து போனவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, மருத்துவ காப்பீடு திட்டம். இறந்து போன 88,000 பேருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு இந்த தேர்தலில் பதில் சொல்லி ஆக வேண்டும். திருச்சியில நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசின திமுக பொருளாளர் டிஆர் பாலு, மோடி கேரண்டின்னு பாஜக காரங்க எல்லாம் சொல்றாங்களே, 2014ல கருப்பு பணத்தை மீட்டு எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்ன மோடி கேரண்டி என்னங்க ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. 2014 அறைகூவல் விடுக்கிறார், இந்த நாட்டிலே 5 ஆண்டு காலம் எனக்கு ஆட்சியை தாருங்கள், 5 ஆண்டு காலம் ஆட்சியை தந்தால் நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை இன்றைக்கு உறுதிமொழி இல்லை, இப்ப கேரண்டியா மாறி போச்சு. இங்க பார்லிமெண்ட்ல என்னன்னு சொல்றான், கேரண்டி, இது மோடியுடைய கேரண்டிங்கிறான். அவன் கூட வந்து இவர் பேச பேச அவங்க கட்சிக்காரங்களும் அது கேரண்டி, மோடி கேரண்டி பின்னாலே சொல்லுவான், பின்னாலே மோடி கேரண்டி, ஒவ்வொரு கேரண்டி. நான் கேட்க 2014 கொடுத்த கேரண்டி என்னப்பாச்சு? 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். எந்த பணத்தை? வெளிநாட்டுக்கு சென்று
இந்த ஆட்சி நடத்தியவர் இவ்வளவு நாள் ஆட்சி நடத்தியவர் கண்டும் காணாமல் இருந்த இந்த கருப்பு படம்லாம் வெளிநாட்டில் கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் அந்த பணத்தெல்லாம் இங்கே கொண்டு வருவேன். எந்த பணத்தை? கருப்பு பணத்தை. நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று கேரண்டி கொடுத்தது என்ன ஆச்சு? 10 வருஷம் ஆச்சையா. மதுரையில் பேசின திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா, நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் நடக்கிறப்போ ஒரு நாள் கூட வராத ஒரே பிரதமர் மோடி தாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய ஊழல்வாதியா இருந்தாலும் நிர்மா வாஷிங் பவுடர் விளம்பரம் போல பாஜகங்கிற வாஷிங் மிஷின்குள்ள போயிட்டு வந்தா வெள்ளையாகிடுறாங்கன்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்ட்ட நானே அமைச்சரா இருந்தேன். அவரோட நானே ஒரே ஃபிளைட்ல போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன். அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்திலே இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை? கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம்னு அர்த்தம். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சத்தம் போட்டா அரசாங்கத்தில் கோளாறுன்னு அர்த்தம். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பார்த்திருக்கிறேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பயமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாரோட சொந்த அண்ணன் பையன். இவருக்கு எல்லாம் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல. பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சரா? நிதியமைச்சர் இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுக்கு துணியை உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெளர்னு வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கற்றுப்படுகிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. திமுக ஒரு பக்கம் பாஜகவை கடுமையா விமர்சிக்கிற நிலைமையில நாங்க தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கோம், தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றி பெறுவோம்னு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு சொல்லியிருக்காங்க. டெல்லியில செய்தியாளர்கள் மத்தியில பேசின குஷ்பு, தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு கண்டிப்பா நிறைவேறணும் உறுதியா சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்காக நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த கன்வென்ஷன் பார்க்கும்போது இட் இஸ் ஐசிங் ஆஃப் த கேக் நான் சொல்வேன். ஏன்னா தேர்தலில் இந்த தடவை வந்து நிச்சயமாக என்டிஏ கவர்மெண்ட் வரும்போது அதை 400 தாண்டி நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதை எங்களுடைய டேக்லைனை நாங்கள் வச்சுருக்கோம். அப்கி பார் சாட் சோபார். அண்ட் எங்களுடைய பிரைம் மினிஸ்டருடைய கனவு இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு வரணும். அந்த ஒரு கனவும் நிச்சயமாக நிறைவேறும். கூட்டணி பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பேசிக்லி வந்து பாஜ்பா எந்த அளவுக்கு இருக்குன்னா அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அப்போசிஷன் பார்க்கும்போது பாஜ்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி பற்றி பெரியவங்க முடிவு பண்ணுவாங்க. அண்ட் அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் ஐ திங்க் சொல்லுவே நாங்கள் வந்து we are doing good. அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு மாநில தலைவர் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டில் க்ரோத் பார்த்துருக்கோம். ஓட் ஷேர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய க்ரோத் ஓட் ஷேரில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெறுவோன்னு குஷ்பு சொல்ல, அண்ணாமலைய தேர்தலை போட்டியிட்டு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டிருக்காரு மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ. திருவண்ணாமலையில செய்தியாளர்கள் மத்தியில பேசின அவரு, திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு சுமூகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் இந்தியாவில் பிரதமர் மோடியையும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஏற்பார்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு சவால் இன்னைக்கு விடுறேன். நான்
இன்னைக்கு சகோதரர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும். முதல்ல அதை அவர் செய்யட்டும். முதல்ல தேர்தலில் போட்டி போடட்டும். அவர் தேர்தலில் போட்டு அவர் சவால் விடுறதுனால இவ்வளவு சொல்றாரு இல்லையா, பாஜகவுக்கு வந்து எழுச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, மக்கள் நம்புறாங்க, திராவிட இயக்கங்களை பத்தி திட்டுறாரு இல்லையா. இன்னைக்கு நிக்கட்டவரு அதிமுக கூட்டணியில் இல்லையா, தனிச்சா நிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக அண்ணாமலை நிக்கட்டும், ஏதோ ஒரு தொகுதி நிக்கட்டும். எவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவு அவருக்கு சரி, அவர் சார்ந்த மதவாத பாஜகவுக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். அவர் நிக்கட்டும். போதல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக எவ்வளவு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு? இது ஊடக நண்பர்கள் டெய்லி நீங்க கேட்குறீங்க, டெய்லி நானும் பதில் சொல்றேன். நாங்க சென்ற முறை ஒரு லோக்சபா தேர்தல், ஒரு ராஜ்யசபா ஒரு சீட்டு கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட், ஒரு லோக்சபா சீட். இந்த முறை கூடுதலா ஒரு லோக்சபா சீட் கேட்டிருக்கிறோம். அவங்க திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதல்கட்ட அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு, அவங்க ரொம்ப கௌரவத்தோடு நடத்தினாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போது இவ்வளவு சீட்டு தான் நாங்க பண்ண முடியும். ஏன்னா இத்தனை இயக்கங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும், நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கூடுதலா கேட்டிருக்காங்க, நாங்க மாத்திரம் கிடையாது. எல்லா இயக்கமும் கூடுதலா கேட்கும் போது அப்போ ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே திருப்திப்படுத்துற ஒரு நிர்பந்தமான ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, கூட்டணி தலைமை இருக்கிறாங்க. அப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும்போது எத்தனை சீட், அப்ப இத்தனை சீட்டு சொல்லுவோம், அப்ப எந்த தொகுதி, இயக்கத்துடைய தலைமை அவங்க முடிவு பண்ணுவாங்க. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க விரும்புறாங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்கார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். பாஜக கூட கூட்டணிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அவரு ஜேபி நட்டா வந்தாப்புல அன்னைக்கு வந்து ஓபிஎஸும் பார்க்கல, டிடிவி தினகரனும் பார்க்கல. அவங்க சைடுல கதவு ஒன்றும் மூடப்படாம இருக்கு. உங்களுக்கு இல்ல அவங்க பார்க்கலாம், நாங்க அவங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்களோட நிலைப்பாடு தான் நீங்க கேட்கணும். காண்டிடேட் எங்களோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, அதுதான் எங்களோட நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யார், பொதுச்செயலாளர் பொறுத்தவரை. அதனால் நீங்கள் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்கள் ஏன் நட்டாவை வந்து ஓபிஎஸை பார்க்கல, டிடிவி பார்க்கலன்னா, நீங்கள் ஓபிஎஸும் கேட்கணும், டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்குறீங்க? கூட்டணிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி வந்து அழைப்பு விடுதான் பேச்சுவார்த்தை போக தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு தேமுதிக தலைவர் பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதிமுக அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுகவோட தான் கூட்டணி போகணும், பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு மாவட்ட செயலர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. தேமுதிகவோட பேச்சுவார்த்தைக்கு தான் அழைப்பு அதிமுக தலைவர் விடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ உங்களை போல தான் நானும் பத்திரிகையில் பார்த்தேன். அதனால் வந்து பொதுவாக எங்கள் தலைமையில் வந்து கூட்டணியில் வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர இல்லையா. அதனால் வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால் இன்னும் தேதியெலாம் இருக்குது. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. கூட்டணி அமையும்னு அதிமுக சொல்லிட்டே இருக்கு. கூட்டணியவே அமைக்க முடியாதவங்க எப்படி 40 தொகுதிகளையும் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டிருக்கார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன். சென்னையில செய்தியாளர்கள் மத்தியில பேசின முத்தரசன் பாஜக கூட்டணிக்கு ஆட்ட தேடுற மாதிரி கட்சிகளை தேடிட்டு இருக்கிறதாகவும் விமர்சிச்சிருக்காரு. ஜெயக்குமார் அண்ணா அப்படி சொல்லாமல் இவர் எப்படி சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 40 தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறும்னு அவர் சொல்லுவார். 40 ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறாங்கிறது நான் சொல்லலை, பொதுவான கருத்து. ஏன்னா அங்கே ஒரு அணியே அமைக்க முடியல. அதிமுகவால் ஒரு அணியை கூட உருவாக்க முடியாதவர்கள் எப்படி வந்து 40 தொகுதியில் நிற்பாங்க? பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 நிற்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் எங்கேயும் வெற்றி பெற முடியாது. எங்கள் அணி வெற்றி பெறும். ஏன்னா எங்கள் அணி பலமான அணி, கொள்கைபூர்வமான அணி. எங்கள் அணியில் எந்த குழப்பங்களும் இல்லை. எடப்பாடி விரும்புவது போலையோ அல்லது அண்ணாமலை விரும்புவதை போலவோ இந்த அணியிலிருந்து யாரும் விலகி நிச்சயமாக எங்கேயும் போக மாட்டாங்க. இங்கே தான் இருப்பார்கள். எங்கள் அணி வெற்றி பெறும். பாஜக கூட்டணிக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, ஆட்டை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இது வரைக்கும் ஆப்பில்லை. ஆப்டாக பார்ப்போம். முதல் சுற்று முழுமையாக எல்லா கட்சியோடையும் முடிஞ்சிருச்சு. அடுத்த சுற்றில் வெற்றிகரமாக முடியும். தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவரா நியமிக்கப்படுற செல்வ பெருந்தகை திமுக கூட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில விரைவில் நடத்த இருக்கிறார்னு சொல்லியிருக்கார். விஜயதாரணி பாஜகவில் இணைய போறதா வெளியானது பத்தி கேட்டதுக்கு திங்கட்கிழமை சட்டமன்றத்துக்கு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார் செல்வ பெருந்தகை. ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு தேசிய அளவிலான ஒரு குழுவும் மாநில அளவிலான ஒரு குழுவும் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். முதற்கட்டமாக இன்னும் 2ஆம் கட்டம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இங்கே வரவிருக்கிறார்கள். வந்த பிறகு அதற்கு ஒரு தீர்வு காண்போம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக KS அழகிரி பணியாற்றி வந்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார்னு சொல்லப்பட்டுச்சு, எதிர்பார்க்கப்பட்டுச்சு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கலாம். அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு செய்யணும். இன்னொரு முக்கியமான
விஷயம். ஏன்னா விஜயதரணி எம்எல்ஏ அவர்கள் பாஜகவில் இணையிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இணையிறதா தகவல் வந்திருக்கு, அதை அவங்க உறுதிப்படுத்தலை. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருக்கீங்களா? உங்ககிட்ட ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா சார்? இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய அன்பு சகோதரி விஜயதரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசினார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லை. சில மனமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடுகள் சிலரிடம் இருக்கிறது. அதையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி எதுவும் அவர்கள் பாஜகவில் சேர முடிவெடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. திங்கட்கிழமை வரை அவருக்கு பணி இருக்கிறது, உச்சநீதிமன்ற பணி என்று சொல்லியிருக்கிறார். முடிந்தவுடன் சட்டப்பேரவைக்கு வருவார். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? எந்த அளவுக்கு வேட்பாளர் தேர்வு இருக்கும் சார்? அதான் எல்லோரும் இதை கலந்து யோசித்து ஒரு கூட்டு முயற்சியோடு, ஒரு டீம் ஒர்க்கோடு சேர்ந்து அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் ஒரு எப்படியெல்லாம் கட்சிக்கு சரியாக இருக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன தலைமை முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு தான் இறுதியான முடிவு. திமுக கூட்டணியில கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் சேர போறதா தகவல் வந்துட்டு இருந்த நிலையில காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகள்ல 2 தொகுதியில மக்கள் நீதி மையம் போட்டியிட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் 2019 நாடாளுமன்ற தேர்தல்லையும் 2021 சட்டமன்ற தேர்தல்லையும் தனிச்சே போட்டியிட்ட நிலைமையில அண்மை காலமா திமுக கூட்டணியோட நெருக்கம் காட்டிட்டு வராங்க. இதனால திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் சேர போறதா தகவல்கள் வெளியாகுச்சு. கூட்டணிய மக்கள் நீதி மையம் உறுதி செய்யலனாலும் திமுக கூட்டணிங்கிறத அந்த கட்சி நிர்வாகிங்க யாரும் மறுக்கவும் இல்லை. இதனிடையே மக்கள் நீதி மையத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துச்சு. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முதல் சுற்று முடிஞ்சாலும் மக்கள் நீதி மையம் மட்டும் இதுவரை பேச்சுவார்த்தையில கலந்துக்கல. இந்த நிலைமையில தான் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுற இடங்கள்ல போட்டியிடும்னு தகவல் வெளியாயிருக்கு. காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படும் இடங்கள்ல 1 அல்லது 2 இடங்கள்ல மக்கள் நீதி மையத்துக்கு அந்த கட்சி ஒதுக்குவாங்கன்னும் அதில் கமல்ஹாசன் போட்டியிடலாம்னு பேசப்படுது. இதனால திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகள் உறுதியான பிறகுதான் மக்கள் நீதி மையம் போட்டியிடுற தொகுதிகளோட விவரம் வெளியாகும்னு கூறப்படுது. மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகல சேர்ந்த நிலையில மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்தும் பாஜகல சேர போறதா பரபரப்பா தகவல் வெளியாகியிருக்கு. 400 தொகுதிகள்ல ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை பிடிப்போம்னு பிரதமர் மோடி சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவர்களை பாஜகவில் இணைக்கிற வேலையில அந்த கட்சி தீவிரமா இருக்குது. இந்தியா கூட்டணியில இருந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திடீர்னு பாஜக கூட்டணிக்கு தாவுனது, மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்ததுன்னு தேர்தல் நெருங்குற நேரத்துல கட்சி தாவறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அந்த வரிசையில மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்தும் அவரோட மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நகுல்நாத்தும் பாஜகவில் இணைய போறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி பாஜக செயற்குழு கூட்டம் டெல்லியில நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல டெல்லியில முகாமிட்டு இருக்காரு பாஜகவோட மத்திய பிரதேச மாநில செய்தி தொடர்பாளரான நரேந்திர சஜூலா. கமல்நாத்தும் நகுல்நாத்தும் இருக்கிற போட்டோவை பகிர்ந்து ஜெய் ஸ்ரீராம்னு தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இத பத்தி செய்தியாளர்கள் கேட்டப்போ அது மாதிரி ஏதாவது நடந்தா உங்ககிட்ட சொல்றேன்னு மழுப்பலா பதில் சொல்லி இருக்காரு கமல்நாத். बीजेपी ज्वाइन कर रहे हैं सर? अगर ऐसी कोई बात होगी सबसे पहले मैं आप लोगों को ही कहूंगा। अभी आप इनकार नहीं कर रहे सर, आप इनकार नहीं कर रहे। मैं तो कह रहा हूँ इनकार की बात नहीं है जी जी, ये आप लोग कह रहे हैं जी, आप लोग एक्साइट हो रहे हैं। मैंने कहा मैं तो एक्साइट नहीं हूँ इस तरफ या उस तरफ, पर बात ये है अगर ऐसी कोई बात होगी मैं आप सबको सबसे पहले खबर करूंगा। கமல்நாத் விவகாரம் பத்தின கேள்விக்கு நான் காசி விஸ்வநாதரை பத்தி வேணா பேசுறேன், கமல்நாத்தை பத்தி பேசலன்னு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 400 தொகுதியில ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு மோடி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இவங்க மத்த கட்சி ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. 2026 தான் எங்க இலக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு நடிகர் விஜய் அறிவிச்ச நிலையில நாளைக்கு அந்த கட்சியோட ஆலோசனை கூட்டத்தை அறிவிச்சிருக்காரு பொதுச் செயலாளர் ஆனந்த். இதனால தேர்தல் பத்தி முடிவெடுக்க போறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. சினிமாவில் முன்னணி நடிகரா வலம் வர்ற விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்க போறதா அறிவிச்சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறதில்லைனோ 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னு கட்சி அறிவிப்புல விஜய் சொல்லியிருந்தார்.
ஆனா திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு விஜய். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் பெயரில் வெளியாகி இருக்கிற அறிக்கையில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை பனையூர்ல நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்ட நிலைமையில ஆலோசனை கூட்டம் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பல எதிர்பார்ப்பையும் உண்டாக்கியிருக்கு. இதுக்கிடையே படப்பிடிப்புகளுக்கிடையே விஜய் ரசிகர்களை சந்திக்கிறதும் அதிகமாயிருக்கு. சென்னை போரூரில் நடைபெற்ற படப்பிடிப்பினிடையே ரசிகர்களை சந்திச்சிருக்காரு விஜய். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, விஜய் கட்சியோட பெயர்லயே இலக்கண பிழை இருக்குன்னு எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய். ஏன்னா அவரது கட்சி அறிவிப்பு வெளியான உடனேயே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயரில் வெற்றிக்கு பக்கத்துல இக்கு இல்ல அப்படின்னு விமர்சனம் எழுந்தது. இந்த நிலைமையில தப்புன்னு சொன்னா திருத்திக்கிடுவோம்னு சொல்லி கட்சி பெயரில இக்கு சேர்த்திருக்கு தமிழக வெற்றி கழகம். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்களில் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.